ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் அப்படின்னு பொருள். அனைவருக்கும் முதலான தெய்வம் அப்படின்றதுனால தான் இவரை முழு முதற் கடவுள் அப்படின்னு போற்றோம். அனைத்து கணங்களும் விநாயக பெருமானுக்குள் அடக்கம் அப்படின்றதுனாலும் அவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டி இருப்பதாலும் விநாயகரை வழிபாடு செய்யறதுனால நவ கிரகங்கள் நாகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது. விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் அப்படின்னா கூட அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமா கொண்டாடிட்டு வரும். பலரது இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியா நாம கொண்டாடிட்டு வரோம். இந்த நாளில் பல பேரும் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வரும். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த 2024ஆம் ஆண்டுல எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் சதுர்த்தி திதி தொடங்கி எந்த நேரத்தில் முடியுது, எந்த நேரத்தில் நாம விநாயகர் சிலை வாங்க வேண்டும், எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும், விநாயகர் சிலையை விஜர்சனம் அதாவது விநாயகர் சிலை கரைப்பதற்கான நேரங்கள் என்ன, விநாயகரை எந்த முறையில் பூஜை செய்ய வேண்டும், வழிபாட்டு முறைகள் என்ன, விநாயகருக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள், விநாயகர் சதுர்த்தி பூஜையின் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள், விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு, விநாயகர் சதுர்த்தி தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி குறித்த முழு தகவலையும் இந்த ஒரு பதிவில் கொடுத்திருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாள் தான் ஆண்டுதோறும் நாம விநாயகர் சதுர்த்தி விழாவா கொண்டாடிட்டு வரும். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததா புராணங்கள் சொல்லுது. இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணுதான் விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதம் அப்படின்னாலே அது விநாயகர் வழிபாட்டுக்குரிய மாதமா சொல்லப்பட்டுட்டு வருது. விநாயகர் சதுர்த்தி, கணேச சதுர்த்தி அப்படின்னு பல பெயர்கள்ல இந்த விழா கொண்டாடப்படுது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு பிடித்த கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அப்பம், அவல், பொரி, பழங்களை வைத்து படைத்து வழிபாடு செய்வதுண்டு. அதுக்கப்புறமா 3வது நாளோ 5வது நாள் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபாடு செய்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய வைபவம் நடைபெறும். இப்படி கரைக்கிறதுனால அந்த சிலையை போலவே நம்முடைய வினைகளும் கரைந்து விடும் அப்படின்றது நம்பிக்கை. வட மாநிலங்கள்ல விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாள் பண்டிகையா கொண்டாடப்பட்டுட்டு வருது. இந்த விநாயகர் சதுர்த்தி தோன்றினதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கு. அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தினால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுறாரு. அதுக்கப்புறமா பார்வதி மூலமா உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி கேட்கிறாங்க. இதை ஏற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவு போடுறாரு. அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயக பெருமான். விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளதான் நாம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிட்டு வர்றோம். இது விநாயகர் சதுர்த்தி பின்னாடி இருக்கிற புராண கதை. அடுத்ததா இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் ஞானத்தின் வடிவானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவானவர். விநாயகரை வழிபாடு செய்வதனால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்றது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினா அதுல நிச்சயம் வெற்றியே கிடைக்கும், தடைகள் ஏற்படாது அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் இப்படி எதை கொண்டு பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினா அதுல விநாயக பெருமான் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறார். இந்த வருடத்துக்கான விநாயகர் சதுர்த்தி 2024ஆம் ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. ஆனா நமக்கு இந்த சதுர்த்தி திதியானது செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம்
1:48 வந்து துவங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 3:38 வரைக்கும் மட்டும்தான் இந்த சதுர்த்தி திதி வந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால அந்த நாளை தான் நாம விநாயகர் சதுர்த்தி நாளா கணக்குல வந்து எடுத்துக்கணும். அன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால அன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் உள்ளது. இந்த நேரத்துல நாம வழிபாடு செய்யறதோ விநாயகர் சிலை வாங்குவதோ வந்து கூடாது. அதனால இந்த நேரங்களை வந்து தவிர்த்து அதற்கு முன்பாக நாம மற்ற நேரங்கள்ல வழிபாட்டை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நாம விநாயகர் சிலை வாங்குவதற்கு உண்டான நேரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுக்கான அந்த சதுர்த்தி திதியானது செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் நேரத்திலேயே வந்து துவங்கிறதுனால அன்று மாலை 5 மணிக்கு மேல நீங்க விநாயகர் சிலையை வாங்கி உங்க வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரலாம். இப்போ வெள்ளிக்கிழமை விநாயகர் சிலை வாங்கி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்துட்டு அவருக்கு எளிமையா நைவேத்தியங்கள் வாழைப்பழம் படைத்து கற்பூர ஆரத்தி காமிச்சு அன்றைக்கான வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம். வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை என்று வரக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்திக்கான நேரத்தில் நீங்க உங்க வழிபாடை வந்து செஞ்சுக்கலாம். அது குறித்த அந்த நேரம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து சொல்லலாம். அடுத்ததா இப்போ சனிக்கிழமை என்று தான் நீங்க விநாயகர் சிலை வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த விநாயகர் சிலை வாங்குவதற்கான நேரமும் பூஜை செய்வதற்கான நேரத்தையும் நான் ரெண்டையும் சேர்த்தே வந்து சொல்லிடுறேன். சனிக்கிழமை காலையில் நீங்க விநாயகர் சிலை வந்து வாங்க போறீங்க அப்படின்னா காலை 7:35 மணியிலிருந்து 8:45 வரையிலான நேரம் விநாயகர் சிலையை வாங்குறதுக்கும் அதே மாதிரி விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதற்கும் நல்ல நேரமா வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தையும் நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை 10:30 மணிக்கு அப்புறமா விநாயகர் சிலையை வாங்கி வந்து உங்க வீட்டில் வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். ஆனா அப்படி செய்யற வழிபாட்டை நீங்க பகல் 1:30 மணிக்கு முன்னாக நீங்க வந்து முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யமகண்டம் வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ மாலை நேரத்துல தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அன்று மாலை 6 மணிக்கு மேலாக நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். திதி வந்து நமக்கு முடிஞ்சிட்டா கூட பொதுவா சதுர்த்தி திதி வழிபாடு அப்படின்றது நாம மாலை நேரத்துல செய்வதுதான் சிறப்பா வந்து சொல்லப்படுது. சந்திரன் வந்ததுக்கு அப்புறமா செய்யறதா வந்து சொல்லப்படுது. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு சூரிய உதயத்துல இந்த திதி தொடங்குனதுனால அன்று முழுவதுமே இந்த சதுர்த்தி திதி தான் வந்துட்டு இருக்கும். அதனால அன்று மாலை நேரத்திலும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. அடுத்ததா வீட்டில இருந்து விநாயகர் சிலை வாங்க போறப்போ நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா, நீங்க இப்ப வெள்ளிக்கிழமை என்று விநாயகர் சிலை வாங்க போறீங்க, வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வாங்க போறீங்கன்னா காலை நேரத்துல குளிச்சிருந்தா கூட அன்று விநாயகர் சிலை வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை மறுபடியும் வந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து உங்க குலதெய்வத்தை வேண்டி உங்க குலதெய்வத்துக்கு காணிக்க வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் சிலை வந்து வாங்க போங்க. அப்படி போறப்ப கூடவே வந்து ஒரு பித்தளை தட்டு கையில வந்து எடுத்துக்கிறீங்க. கடையில போயிட்டு கொஞ்சமா அருகம்புல்லும் வந்து வாங்கிக்கிறீங்க. அருகம்புல் வந்து வாங்கிட்டு நீங்க வாங்கின அந்த விநாயகர் சிலையை, களிமண்ணால் ஆன சிலையை அந்த தட்டுல வச்சு கூடவே அந்த அருகம்புல் வைத்து ஒரு சூடம் வந்து காமித்து அங்க ஆரத்தி எடுத்து அப்படியே உங்க வீட்டுக்கு நீங்க கொண்டுட்டு வரலாம். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வாசல் படியில ஆரத்தி காமிச்சிட்டு நீங்க விநாயகர் பெருமான வீட்டுக்குள்ள வந்து கொண்டுட்டு வரலாம். கொண்டுட்டு வந்து உங்க வீட்டோட எந்த இடத்துல வந்து விநாயகர் பெருமான் இப்போ உங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு மணப்பலகை வந்து போட்டு அந்த மணப்பலகையில அரிசி மாவால கோலம் போட்டு அலங்காரம் வந்து பண்ணணும். அலங்காரம் வந்து பண்ணிட்டு விநாயகர் பெருமானுடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறவாறு வந்து வச்சுக்கிறீங்க. உங்க வீட்டோட ஹால்ல வைத்து நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு ஹால்ல சுத்தமான இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி மணப்பலகை வந்து வச்சுட்டு அந்த மணப்பலகைக்கு மேல அரிசி மாவால வந்து கோலம் போட்டு வாங்கி வந்த விநாயகர் சிலையை அந்த மணப்பலகையில எழுந்தருள செய்து விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால அலங்காரம் வந்து பண்ணணும். விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல், அதே மாதிரி எருக்கம்பு மாலை வந்து சாற்றணும். விநாயகருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வைக்கணும். விநாயகருக்கு அனைத்து பூக்களும் ஏற்றது அப்படின்றதுனால எந்த பூ வந்து கிடைக்குதோ அந்த பூவை வந்து இந்த பூஜை முறைக்கு வந்து வாங்கிக்கலாம். 21 பூக்கள் எண்ணிக்கையில வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது. அவரவர் வசதிக்கு ஏற்ப நீங்க இதை வந்து செஞ்சுக்கலாம். அதோடு விநாயகருக்கு மிகவும் விருப்பமான அவல், பொரி, கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், சர்க்கரை பொங்கல் இதை வந்து நைவேத்தியமா வந்து படைத்து வழிபடலாம். விநாயகர் பெருமானுக்கு பழங்கள், குறிப்பா வாழைப்பழம் படைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது. எதுவுமே முடியாது அப்படின்றவங்க வாழைப்பழமும் அவல் பொரியும் வைத்து வழிபாடு செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது.
கிடையாது. விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை படைத்தா முழு மனதோட அவர் வந்து ஏத்துக்குருவாரு. விரதம் இருக்க முடிந்தவங்க விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா சாதாரணமாக கூட நீங்க விரதம் இல்லாம 3 வேளையும் சாப்பிட்டு கூட நீங்க அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்தா போதுமானது. அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப நீங்க இதை வந்து கடைபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி விநாயக பெருமானுடைய மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும். இன்றைய தினம் விநாயக பெருமானுடைய அகவல் அவ்வை பிராட்டி அருளி செய்த விநாயக பெருமானுடைய விநாயகர் அகவல் சீதக்கலம்ப செந்தாமரை பூப்பாத சிலம்பு அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த விநாயகர் அகவலை இன்றைய தினம் நாம வந்து சொல்றதுனால அளப்பரிய பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும். விநாயகர் அகவல் படிக்க முடிஞ்சவங்க வந்து படிக்கலாம். படிக்க முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க யூடியூப்லயே நிறைய வீடியோக்கள் இருக்கு, அதை போட்டு கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமானுடைய மந்திரங்கள், விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம், விநாயகருடைய ஸ்லோகம், விநாயகருடைய துதி, விநாயக பெருமானுடைய 108 போற்றி இப்படின்னு உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் விநாயக பெருமானுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். செண்பக மலர்கள் கிடைத்தா அதை வைத்து இன்றைய தினம் அர்ச்சனை பண்ணுவது மிகவுமே வந்து சிறப்பு. அதுக்கப்புறமா தீப தூபம் எல்லாம் வந்து காண்பித்து கற்பூர ஆரத்தி வந்து எடுத்துட்டு தண்ணீரால கற்பூரத்தை வந்து சுற்றி நைவேத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு 3 முறை வந்து ஊற்றணும். அதுக்கப்புறமா விநாயகருக்காக 3 முறை தோப்புக்கரணம் போட்டு தலையில 3 முறை வந்து குட்டிக்கணும். இந்த மாதிரி செய்தா நாம எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அதை அவர் மன்னித்து நமக்கு சௌபாக்கியம் தந்தருள்வார் அப்படின்றது வந்து நம்பிக்கை. விநாயகர் 3 நாள் வரை நம்ம வீட்டிலேயே தங்க வைத்து அவருக்கு பிடித்தமானவற்றை அன்றைய மாலை நேரத்தில் நைவேத்தியமா வைத்து இந்த 3 நாளும் வந்து படைக்கலாம். அதுக்கப்புறமா 3 நாள் வைத்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா 3 நாளோ 5 நாளோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் கொண்டு போய் விஜர்ஜனம் அப்படின்னு சொல்லப்படுற விநாயக பெருமானை நாம வந்து கரைக்கணும். நீர்நிலைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாத பட்சத்தில், கடல், ஆறு, குளம் இப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து சுத்தமான தண்ணி வந்து எடுத்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த களிமண் பிள்ளையாரை நீங்கள் விநாயக பெருமானை வந்து அந்த தண்ணீரில் வந்து கரைச்சிடலாம். கரைச்சிட்டு உங்கள் வீட்டு செடி கொடிகளுக்கு அதை வந்து அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து ஊற்றிடலாம். அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. விநாயகர் சிலை வாங்குவதற்கான நேரமும் வழிபாட்டுக்குரிய நேரமும் சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததா விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய அந்த நல்ல நேரத்தையும் நாம வந்து சொல்லணும் இல்லையா, அந்த நேரத்தையும் நாம வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையே விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கி வந்திருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை 6 மணிக்குள்ள நீங்க வந்து விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் வந்து கரைச்சிடலாம். முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் வரக்கூடிய யமகண்டம் ராகு காலத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் தான் நாம் இதை வந்து கரைக்கணும். அன்னைக்கு யமகண்டம் ஞாயிற்றுக்கிழமை என்று யமகண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம். அதுபோல ராகு கால நேரம் மாலை 4:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ராகு கால நேரம். இந்த 2 நேரங்களை தவிர்த்து மாலை 6 மணிக்கு முன்பாக நீங்கள் விநாயகர் சிலையை வினர்ஜனம் வந்து பண்ணிடலாம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை. இப்போ சனிக்கிழமை தான் நீங்கள் சிலை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க, 3வது நாள் கரைக்க போகிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை என்று நம்ம முன்பே சொன்னது போல் திங்கட்கிழமை காலையிலிருந்து திங்கட்கிழமை மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் வந்து கரைச்சிடலாம். இல்லை உங்கள் வீட்டிலேயே கரைக்க போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து கரைச்சிடலாம். அதே போல் திங்கட்கிழமை வரக்கூடிய யமகண்டம் ராகு கால நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் தான் நாம் வந்து செய்யணும். திங்கட்கிழமை ராகு கால நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும். அதே போல இந்த யமகண்ட நேரம் அப்படின்றது காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் வந்து திங்கட்கிழமை வந்துட்டு இருக்கும். இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்க நீர்நிலைகளில் கொண்டு போய் விநாயக பெருமானை வந்து கரைச்சிடலாம். நான் இங்க 3 நாள் கணக்கில் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் விநாயக பெருமானை வீட்டில் வைத்து பூஜை செய்வாங்க. இன்னும் சில பேர் 7 நாட்கள், இன்னும் சில பேர் 10 நாட்கள் கூட வைத்து பூஜை செய்வாங்க. அவரவர் வசதிக்கு ஏற்பவாறு பூஜை செய்வாங்க. இப்போ எந்த நாளில் நீங்கள் கொண்டு போய் விநாயக பெருமானை நீர்நிலைகளில் கரைக்கிறதா இருந்தாலும் 5வது நாளோ 7வது நாளோ 10வது நாளோ அந்த நாளில் வரக்கூடிய ராகு கால யமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த விஜர்ஜன பூஜையை வந்து செஞ்சுக்கலாம். அடுத்ததா விநாயகர் சிலையை நாம் தண்ணீரில் கரைக்கிறதுக்கு காரணம் என்ன, அதையும் நாம் வந்து பார்க்கலாம். விநாயகர் சிலையை தண்ணீரில் வந்து கரைக்கிறதுக்கான காரணம், விநாயகர் நம்முடைய வீட்டிலிருந்து போகிறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய துன்பம் பிரச்சனைகளை அவரோடு எடுத்துட்டு போறதா
ஐதீகம். அதனால தான் அவரை கரைக்கிறதுனால நம்முடைய துன்பங்களும் கரைந்து விடும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படுது. ஒரு சிலர் விநாயகர் சிலையை கோவிலில் கொண்டு போய் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதா இருந்தா கையோடு ஒரு கற்பூரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு விநாயகருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு வரணும். அதோடு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் கண்டிப்பா வழிபாடு செய்யணும். அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பூஜைகளுக்கு தேவையானவற்றை நாம வாங்கி கொடுக்கலாம். அதோடு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைக்கணும். இதனால இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வளர்ச்சி வெற்றி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்யறவங்களுக்கு வேண்டிய வேண்டுதல் அப்படியே பழிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. வருகின்ற சனிக்கிழமை என்று விநாயகர் சதுர்த்தியை நீங்களும் உங்கள் குடும்பத்தாருடனும் மனமார பக்தியுடன் கொண்டாடி கணபதியின் அருளை முழுமையாக பெற்று குடும்பத்தோடு வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு விநாயகர் பெருமானை வணங்கி அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகள் விநாயகர் சதுர்த்தி குறித்த பதிவுகளாக இருக்கும். அதனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.